ஒப்பற்ற கணைகளுக்கெல்லாம் இவன் வேறு வேறு விதமான அம்புகளை செலுத்தவில்லை. அக்கணைகளை அதே கணைகளால் அழிக்கவும் முயலவில்லை. அவள் தன்னை நெருங்கும் பொழுது அவற்றையெல்லாம் கவர்ந்து கொண்டான். அதனால் அவன் அழிக்கும் கடவுளான சிவபெருமானின் மகன் என்பதை எனக்கு உணர்த்திவிட்டான். உவமையாக கூட வேறு யாரும் பெருமை பொருந்திய வேலின் வலிமையும் வில்வித்தையின் ஆற்றலையும் பிறவாயுள்ள வலிமையையும் நான் கண்டேன். இனிமேல் செங்கோலை மலர் போன்ற இந்த சிவன் செய்யும் நிலையை பார்ப்பேன் என்று நினைத்து அசுர மன்னனான சூரபத்மன் மௌனமாகி நின்றான். நோக்கியே வள்ளல் அதில் மாற்றம் இல்லை. அதே போல இரளின் தன்மையால் சூரபத்மன் தன்மையால் இத்தகைய ஆற்றைகளால் கூறலானார். இந்திரனின் ஒப்பற்ற மகனான தேவர்களையும் எண்ணற்ற நாட்களாக அவர்களை விடுவிப்பதற்காக முன்பொரு தூதுவனை அனுப்பினோம். அவனது வாக்கை உள்ளத்தில் கொள்ளவில்லை. தேவர்களின் சிறையையும் விடுவிக்கவில்லை.